can receive the கடவுள்கிட்ட இருந்து you can receive easy. நம்ம மனசு கஷ்டப்பட்டு சொன்னோம்னா இம்மீடியட் போறதுக்கு நடக்கும். வெங்கடாஜலபதி கல்யாணத்துக்கு கடன் கொடுக்கறது, அந்த கடனோட அமௌண்ட் கூட பார்த்தீங்கன்னா 1,40,00,000 பொற்காசுகள்னு சொல்லிட்டு இந்த அந்த கடன் பெற்ற காட்சி தான் இந்த காட்சி. ரொம்ப வருஷமா வந்துட்டு குபேரன் ஐயா கோயிலுக்கு நாங்கள் வரக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக நல்லதே நடந்துச்சு. இங்கே நவகிரக சன்னதிக்கு வந்தீங்கன்னா நவகிரகங்கள் எல்லாமே தன்னோட வாகனத்தோடைய மனைவியோடு இருக்கும். பொதுவாக நவகிரகம் எப்படி பார்த்துருப்பீங்க, தனியாக பார்த்துருப்பீங்க, இல்லை வாகனத்தோடு பார்த்துருப்பீங்க. பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது வந்து அப்போவே அந்த ஒரு பிரார்த்தனையிலே வந்திருந்தோம். அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து பிளாட் வாங்கிட்டு இப்போ வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். வெங்கடாஜலபதி கல்யாணத்துக்கு கடன் கொடுக்கறது, அந்த கடனோட அமௌண்ட் கூட பார்த்தீங்கன்னா 1,40,00,000 பொற்காசுகள்னு சொல்லிட்டு இந்த கடன் பெற்ற காட்சி தான் இந்த காட்சி. வெங்கடாஜலபதி கல்யாணத்துக்கு வந்து குபேரன் கடன் வாங்குறாரு. அதுக்கு அந்த கிளி அந்த சாட்சியாக இருக்காங்க, சுகபிரம்ம மகரிஷின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரிஷிகளிலே தலைமையான ரிஷி அந்த சுகபிரம்ம மகரிஷி. அவர் சாட்சியில் தான் அந்த கடன் கொடுக்குறாரு. அந்த கதைகள் என்னென்னா, இந்த வெங்கடாஜலபதி கல்யாணத்துக்கு கடன் வாங்கிட்டு இந்த நம்ம உண்டியில் திருப்பதியில் போய் உண்டியில் பணம் போடுறோம் பாருங்க, அந்த பணம் எல்லாமே அவருக்கு வட்டி கொடுத்துக்கிட்டு வர்ற மாதிரி ஐதீகம். இந்த கலியுகம் எப்போ முடிய போகுதோ அப்போ வந்து அந்த அசலை திருப்பி கொடுத்துருவாராம். பெருமாள் வந்து குபேரன் அசலை திருப்பி கொடுத்துருவாராம். அதுக்கப்புறம் இந்த திருப்பதி ஒரு மலைகளே இருக்காது. அதுக்கு அடுத்த அவதாரம் வந்துடும். அதான் கல்கி அவதாரம் சொல்கிறாங்கல்ல, அந்த கல்கி அவதாரம், அந்த அவதாரம் வந்துடும். அது இந்த கடவுள்கிட்ட இருந்து you can receive easy. நம்ம மனசு கஷ்டப்பட்டு சொன்னோம்னா இம்மீடியட் போறதுக்கு நடக்கும். எனக்கு அப்படிலாம் நடக்கும், அவ்வளோதான் சொல்கிறேன். நான் வந்து நாத்திக சேர்ந்தேன். நான் சொல்கிறேன்னா அதில் அர்த்தம் இருக்கும். நான் இதை கிருஷ்ண சார்கிட்ட பல தடவை சொல்கிறேன். அவர் இப்போ தான் ஒரே ஒரு தடவை அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. போய் சொல்லுங்க, சொல்லி நீங்கள் தயவுசெய்து வந்தீங்கன்னா கோயிலுக்கே வரமாட்டேன்னு சொல்கிறேன்னு நான் இந்தியா அப்படி தானே இருந்தேன். இங்கே நவகிரக சன்னதிக்கு வந்தீங்கன்னா நவகிரகங்கள் எல்லாமே தன்னோட வாகனத்தோடைய மனைவியோடு இருக்கும். பொதுவாக நவகிரகம் எப்படி பார்த்துருப்பீங்க, தனியாக பார்த்துருப்பீங்க, இல்லை வாகனத்தோடு பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்க நவகிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவிமாரோடு இருப்பாங்க, வாகனத்தோடையும் இருப்பாங்க. அதுதான் இங்கே வந்தீங்கன்னா நவகிரக சன்னதிக்கு வந்தீங்கன்னா விசேஷமாக தம்பதி சமேதமாக நீங்கள் இங்கே பார்க்கலாம். குருவோட அதிதேவதை தான் பிரம்மா. பிரம்மாவோட கொள்ளு பேரன் வந்து குபேரன். குருவுக்கு, பிரம்மாவுக்கு, குபேரனுக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மிகவும் உகந்த நாள். பிரம்மாவுக்கு வந்து 10 புதல்வர் இருக்காங்க. 10 புதல்வர் ஒருத்தர் வந்து புலஸ்திய மகரிஷி. புலஸ்திய மகரிஷியோட புதல்வர் தான் விஸ்வரசு. விஸ்வரசோட புதல்வர் தான் குபேரன். அதை தான் குருவுக்கு, பிரம்மாவுக்கு, குபேரனுக்கு வியாழக்கிழமை மிக உகந்த நாள். இங்கே பிரம்மாவுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா 4 முகங்கள் உண்டு. 4வது முகம் தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே போய் பேக் சைடில் கண்ணாடி வச்சுருக்காங்க. இந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா 4வது முகம் தெரியணும். பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, தலையெழுத்து எழுதுகிற வந்து பிரம்மா தான். அவர் மார்பை குளிர வச்சா அந்த தலையெழுத்து மாறும் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம். இங்கே வந்தீங்கன்னா வியாழந்தோறும் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரம்மா மார்பில் மஞ்சள் சாத்திட்டு அவருக்கு பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜை வந்து வியாழந்தோறும் குரு வரையில் நடக்கும். குருவுக்கு நடக்கும், பிரம்மாவுக்கு நடக்கும். பிரம்மாவோட கொள்ளு பேரனான குபேர பகவானுக்கு வியாழக்கிழமை குரு வரையில் சிறப்பு பூஜை நடக்கும். பிரம்மாவோட மனைவி துணைவி தான் சரஸ்வதி தாயார். அதனால இங்கே கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் வந்தாங்கன்னாவே அவங்களுக்கு நோட்டு பேனா கொடுப்பாங்க. வெள்ளிக்கு வியாழன், வெள்ளி, ஞாயிறு விசேஷ நாட்களில் வந்தாங்கன்னா அவங்க என்ன கிளாஸ் படிக்கிறாங்கங்கிறது நோட்டில் எழுதுவாங்க. அவங்களுக்கு ஒரு நோட்டும் பேனாவும் இங்கே கொடுப்பாங்க. இன்னொன்று நோட்டு பேனா எல்லாமே புதனோட அம்சம் தான். புதனுக்கு அதிதேவதையும் குபேரன் பகவான் தான். ஸோ சரஸ்வதி தாயார் இருக்கனால இங்கே மாணவ மாணவிகள் வந்தாவே நோட்டு பேனா பிரசாதமாக வாங்கிக்கணும். இதனால தான் நடந்ததான்றது எனக்கு தெரியாது. பட் இப்போ நான் கும்பிட்டு வெளியே வந்த உடனே ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு டைரக்டர் ஃபோன் பண்ணேன். அதை நான் சொல்லலை, கிருஷ்ணன் சார்கிட்ட சொன்னேன். இப்போ நான் போகிறதுக்குள்ளே ஒரு விஷயத்த சொல்கிறேன் நினச்சேன். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி
ஏன்னா நான் இப்போ நடுவில் 8 மாதம் போல உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தேன். நல்லா தெம்பாகி கடவுள் பண்ணிட்டு எல்லாமே இந்த குபேரனுடைய அருளால் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். நீங்களும் வாங்க, நீங்களும் அந்த வரத்தை பெறுங்க. ராவணன் வந்து என்ன பண்ணுறாரு, இலங்கையை கைப்பற்ற வர்றாரு. கைப்பற்ற வரும்பொழுது போரிடலாம் முடிவு பண்ணும்போது பிரம்மா சொல்கிறாரு, நீ அவனோட போரிடாத, அவர் வந்து அதிக பலம் பெற்றவன், நீ சிவன் கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, சிவலோகம் கைலாயம் பக்கத்தில் குபேரன் வந்து யட்சர் உலகம் ஒரு உலகத்தை அமைச்சு அந்த உலகத்தில் போய் தஞ்சம் அடைஞ்சிடாரு. அதனால தான் சொல்கிறேன், கைலாயம் போகணுன்னா குபேர உலகமான யட்சர் உலகம் வழியாக தான் போக முடியும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த விமானத்தை என்ன கேட்குறாரு, ராவணன் வந்து பரிசா கேட்குறாரு, எனக்கு இந்த விமானத்தை கொடுன்னு சொல்கிறாரு. அப்போ குபேரன் சொல்கிறாரு, எனக்கு விமானத்தை கொடுக்க விருப்பம் இல்லை, ஆனால் விருப்பம் இல்லாத ஒரு பொருளை என்கிட்ட வாங்கினால இந்த பொருளாலேயே உனக்கு அழிவு வரட்டும்னு சொல்கிறாரு. இந்த புஷ்ப விமானத்தில் தான் சீத்தையை கடத்துறாரு ராவணன். அதெல்லாம் சீத்தையால் ராவணனுக்கு அழிவு. நம்ம வண்டலூர்கிட்ட வந்து ஐயா குபேரன் ஐயா அமைஞ்சிருக்காரு. நான் ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கேன் இந்த குபேரன் ஐயா கோயிலுக்கு. என்னோட ஆரம்ப காலத்துலேருந்து நான் எப்படி பார்த்தா ஒரு 15 வருஷமாக வந்துட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா தான் இந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க இங்கே வந்து அவங்களுக்கு நிறைய சக்ஸஸ் ஆனதுனால நீயும் கண்டிப்பாக இந்த டெம்பிளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் போகணும். ஸோ அப்போ வந்து என்னோடய பிரார்த்தனை என்னென்னா, பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது வந்து அப்போவே அந்த ஒரு பிரார்த்தனையிலே வந்திருந்தோம். அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து பிளாட் வாங்கிட்டு இப்போ வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அற்புதமான விஷயம், அருமையான திருக்கும். பச்சை கண்ணுக்கு அழகு மட்டுமல்ல, கருத்துக்கும் அழகு. மீனாட்சி அம்மன் பச்சை அம்மனாக இருப்பார், பச்சை கண்ணுக்கு அழகு. பசும்புள்ளை பார்த்தவுடன் பச்சை பசேல் என்று இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொள்வோம். அந்த பச்சை வண்ணம் மிகுந்த தலம் அருள்மிகு குபேரன், லட்சுமி குபேரத்தில். குபேர சம்பத்து உடையவன் குபேரன் என்று சொல்கிறார். அஷ்டதிக்கு பாலகர்கள் 8 பேர். அதில் ஒருவன் வடதிசைக்கு அதிபதியாக இருக்கிறான். வடதிசை எங்கே இருக்கிறது? கைலாயத்துக்கு பிறகு குபேரன். இவன்தான் செல்வங்களுக்கு அதிபதி. அழகற்றவன் தான். அழகு ஒரு பிரதானம் அல்ல, அது புற அழகு. உள்ளழகு ஒரு மனிதனுக்கு தேவை. நீ ரொம்ப அழகா என்று ஒரு பெரியவர் கேட்டார். ஒரு சொன்னான், குருவியாக இருந்தவன் நான் மிக மிக அழகு. பெரியவர் சிரித்தார். அவன் உள்ளுக்குள் இருக்கும் அழகை புரிந்து கொண்டான், மற்றவர்கள் வெளிப்புற அழகை புரிந்து கொண்டான். குபேரன் அழகற்றவன். அந்த அழகற்றவனுடன் தான் அனைத்து செல்வங்களும் இருந்தன. அவனுடைய பற்கள் 8 பற்கள், எல்லோருக்குமே 32 பற்கள் இருக்கும். அதிசயமாக 3 கால்கள், 2 அல்ல 3 கால்கள். பருத்த உருவம், குரல் வடிவம். குரல் என்றால் திருக்குறள் வடிவம் அல்லது வாமன வடிவம். அவன் வாகனம் ஆச்சரியத்தக்க மனிதனை வாகனமாக கொண்டிருப்பவன். வேதங்களில் இவன் வைஷ்ரமணன் என்று குறிப்பிடப்படுகிறது. பௌத்த சமண இலக்கியங்களும் இவனை பற்றி பேசுகின்றன. அவன் இருக்கின்ற இடம் அலகாபுரி. இது கைலாயத்திற்கு அதற்கு அப்பால் உள்ளது என்பதை ஒருவர் மிக அழகாக வரைபடத்துடன் நிரூபிக்கிறார். அவர் பெயர் கவி சக்கரவர்த்தி காளிதாஸ். மேக சந்தேசம் என்ற ஒரு நூலை எழுதுகிறார். சந்தேசம் என்றால் தூது என்று பொருள். அவர் இருப்பது உச்சியேனி. அலகாபுரியில் குபேரன். ஒரு இரக்கதன் இருக்கிறான் இங்கே, அவளுடைய மனைவி அங்கே இருக்கிறார். ஏதோ தவறு செய்து விட்டான் என்று சொல்லிவிட்டார்கள். இங்கிருந்து அவன் புலங்குகிறான் தன் மனைவியை பார்த்தவாறு என்று காளிதாசன் ஆரம்பிக்கிறார். தூது விடுகிறார். ஆண் பெண்ணுக்கு தூது விடுவது மேக சந்தேசம். மேகத்தை பார்த்து ஓடும் மேகங்கால் என்கிறார் கம்பன். விண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்கால் என்கிறார் ஆண்டாள். அம்ச சந்தேசம் என்று சுவாமி தேசிகன் அம்சத்தை தூது விடுகிறான் ராமன் மூலமாக சீதை. இத்தனை தூதுகள் இருந்தாலும் உஜ்ஜயினில் உட்கார்ந்து மிக மிக ஆச்சரியமான விஷயம், திருக்கைலாயத்துக்கு எப்படி செல்ல வேண்டும் என்ற பாதையை அந்த காவியத்தில் காட்டுகிறார்கள். ஒரு இறையுணர்வு, கான்சியஸ் மைண்ட். இப்போ டிவியில் பார்க்குற மாதிரி அதை பார்க்கலாம். ஞானிகள் அப்படித்தானே பார்த்தார்கள். குபேரன் சங்கநிதி பதுமநிதி 2 நிதிகளையும் கொண்டார். குபேர சம்பத்து என்று சொல்வார். வேதத்திலே குபேரனை பற்றி மிக அழகாக ஸ்லோகங்கள் வருகின்றன. ஆக குபேரன் என்று ஒருவன் இருந்தான்.
என்பதிலிருந்து தெரியும். இது யுகக்கால கணக்கெல்லாம் போட்டு விடாது. எந்த யுகமாக வந்தால் என்ன, வந்த வார்த்தைகளை கவனிப்போம், அவ்வளவுதான். ராவணனுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் குபேரனிடம்தான் இருந்தது அந்த பறக்கும் ஊர்தி. அதை களவாடி சென்றவன் ராவணன். அதன்பின் ராமர் பட்டாபிஷேகம் நடப்பதற்கு முன்னால் இலங்கையிலிருந்து புறப்படுகின்ற போது அந்த ஊர்தியில் தான் ராமன் வந்தார். ராமன் என்ன செய்தார் என்றால் அந்த ஊர்தியை, அந்த வாகனத்தை குபேரனிடம் திருப்பி கொடுத்து விட்டார். 3 கால்களை உடையவன், 8 பற்களை உடையவன், குண்டாக உடையவன் என்று ஒரு நிரூபித்தால் இது எதை காட்டுகிறது என்றால், இது சைன மகாரத்து, அதாவது சைனாவிலே இப்படிப்பட்ட உருவங்களை நீங்கள் பார்க்கலாம். எல்லோரு வீட்டிலும் அந்த குபேர உருவம் போல் ஒன்று வைத்துக் கொண்டிருப்பார். அதில் பணம் வைப்பார். அதை சிலர் பௌத்த துறவி என்றும் சொல்வதும் உண்டு. இவன் அந்த உருவத்தை வைத்துக்கொண்டு அதுவே குபேர உருவம் என்று வணங்கினாலும் சரி. ஆனால் சைனாவிலே அது குபேரனாக வணங்கவில்லை, செல்வம் தருவம் உருவமாக வணங்குகிறார். பெரிய தொப்பை, பருத்த உருவம், இப்படி அங்கே பணம் வைப்பார். இது ஹாப்பி மேன் லாஃபிங் புத்தான்னு சொல்லுவாங்க. நமக்கு எப்படி குபேரரோ சீன நாட்டு குபேரர், இவர் இந்த மாதிரி குபேரர் பொம்மை வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னர்னு சொல்கிறாங்க. தென்மேற்கு மூலையில் நீங்கள் தெற்கில் வச்சு வடக்கு பார்த்த மாதிரி வைக்கணும். பொதுவாகவே இந்த குபேரருக்கு உகந்த திசை பார்த்திங்கன்னா வடக்கு திசை. அதனால் இவர் வீட்டில் இந்த மாதிரி பொம்மை வச்சுன்னா வடக்கு பார்த்து வச்சுக்கணும். நமக்கு எப்படி கிச்சு காட்டினால் சிரிப்பு வருதோ அது மாதிரி அவருக்கு வைத்த தடவி கொடுத்தால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் ஹாப்பி மேன் சொல்கிறாங்க. இது அவரோட இன்காட், அது உண்டியல்னு சொல்லுவாங்க. இது மேலே வச்சு எடுத்தால் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பொம்மை வச்சுருந்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோடு என்ன பண்ணணும், நீங்கள் வெளியே போகும்பொழுது இந்த வைத்த தடவி கொடுத்துட்டு போகணும். அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தால் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். ஒரு வடநாட்டு வியாபாரிகள் எல்லோருமே பணத்தை மதிப்பார். தீபாவளிக்கு மறுநாள் அவர்கள் லட்சுமி பூஜை செய்வது வழக்கம். அது குபேர பூஜை தான். அவர் ஒருவர் என்னிடம் அடியேனிடம் சொன்னார், பணம் வைக்க வேண்டிய இடத்தில் தான் வைக்க வேண்டும். அவர்களெல்லாம் ஒரே இடத்தில் தான் பணத்தை வைப்பார். நகைச்சுவையாக சொல்வதென்றால் அவரிடம் கேட்டேன், எப்படி உங்களிடம் பணம் சேருகிறது? நீங்கள்லாம் பல இடத்துல வச்சிருவீங்க, நாங்கள் ஒரே இடத்துல வைப்போம். ஏன்னா லக்ஷ்மிக்கு வரும்போது இடம் மாறினா தெரியாமல் போயிடும். நீங்கள் ஒரு இடத்தில் தான் வைக்க வேண்டும். ஆகவே இந்த ரத்தினமங்கலத்தில் இருக்கின்ற அந்த குபேரன் மிக அற்புதமான தெய்வம். இதை ஒவ்வொரு நாளும் மக்கள் வழிபட்டு செல்கின்றனர். இங்கே திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் நிறைய லிங்கம் பார்ப்பீங்க. அக்னி லிங்கம், வாயு லிங்கம், நைருதி லிங்கம், ஈசானி லிங்கம் சொல்லிட்டு பலவிதமான லிங்கங்களை தரிசனம் செய்வாங்க. இந்த குபேரலிங்கம் அப்படிங்கிற பேரில் தரிசனம் பண்ணால் என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா, எந்த தொழில் செஞ்சாலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் குறையும் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம். குபேரலிங்கத்து, அதாவது குபேரனுக்கு இன்னொரு பேர் சிவசகான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கைலாயத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. கைலாயத்துக்கு போகணுன்னாலும் குபேர உலகமான எச்சர உலகம் அனுமதி கொடுத்தால்தான் நம்ம கைலாயத்துக்கு போக முடியும். அந்த ஈசான மூலையில் இங்கே வந்தீங்கன்னா திருவண்ணாமலையில் நம்ம எப்படி குபேரலிங்கத்தை பார்க்கலாமோ அதே மாதிரி ரத்னமங்கலம் லட்சுமி ஒரு ஆலயத்தில் வந்தீங்கன்னா ஈசான மூலையில் அந்த குபேரலிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ணலாம். மக்கள் எத்த தின்னா பித்தம் தெரியும்னு இருக்காங்க. ஆனால் குபேரனிடம் சென்றால் நாம் நல்வாழ்வு பெறலாம், பொருள் பெறலாம், அருள் பெறலாம். மக்களின் நம்பிக்கை என்பதே புனிதமானதே என்பதை அடியேன் கருதுபவர். எல்லோரும் அந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும். பச்சை ஆடை உடித்து, பச்சை எழுதுகோலால், பச்சை மையினால் எழுதுவது. அந்த ரத்னகிரி குபேரன் கோயில் நவக்கிரகங்கள் ஆதிக்கம் இருந்தாலும் கூட, நவக்கிரகங்கள் தோஷங்கள் ஏற்பட்டாலும் கூட, ஸ்ரீ லக்ஷ்மியுடன் சேர்ந்த குபேரனை வணங்கினார் அனைத்து தோஷமும் விலகும் என்பதற்காகவே அந்த இடத்தில் ஸ்ரீ லக்ஷ்மியுடன் குபேரன் எழுந்தருளினார். மிக அற்புதமான ஒரு சம்பவம் குபேரனின் வரலாறு அல்லது சரித்திரம். அந்த கதை அதை முதலில் புரிந்து கொண்டாலே குபேரனை புரிந்து கொள்ளலாம். குபேரன் புலஸ்தியர் என்பவர் ஒரு மகரிஷி, விஸ்வரசு என்பவனின் மகன் என்பதாகவும், விஸ்வரசியின் இன்னொரு மனைவி மூலம் பிறந்த ராவணன் இவனது சகோதரன் என்பதாகவும் பேசப்படுகிறது. இந்த குபேரனுடைய முற்பிறப்பு, பழைய பிறப்பில் குபேரன் திருடனாக இருந்தானாம். ஒரு நாள் இரவில் சிவன் கோயிலில் திருடுவதற்காக சென்றானாம். அப்போது கோயில் விளக்கின் திரியினை தூண்டி பொருட்களை திருடிச் செல்லும் போது அங்கிருந்த சமையற்காரன் பிடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டானாம். சிவன் கோயில் விளக்கு திரியை தூண்டியதன் மூலம் சிவனின் அருளை பெற்றானாம். அதனால் சிவபெருமானின் தோழனாக அமைந்தானாம், அவருடைய அமைச்சனாகவும் ஏற்றிருந்தானாம் என்றெல்லாம் கதையில் கூறப்படுகின்றன. ஜனதா தனபதி யட்சராஜா ஈசகி
ரத்னகர்ப, நரராசா போன்ற பல பெயர்கள். இவனது மனைவி ரித்தி, மகன் நலகோபரன், வாகனம் குதிரை, கிளி, நரன் என்பவன் மனிதன் என்ற ஆயுதம் கட்கம். பிரம்மா இவனுக்கு புஷ்ப விமானத்தினை கொடுத்தார். அந்த அலகாபுரியின் சக்கரவர்த்தியாக சிவனின் தோழனாக அமைச்சனாக இருந்தவன் தான் குபேரன் என்பதாக இருந்த அந்த குபேரன் தற்போதைய வடநாடு என்று சொல்லப்படுகின்ற திருக்கயிலாயம். அதில் ஒரு குறிப்பு இருக்கிறது, சிந்தியுங்கள். தென்னாடு என்று பேசப்படுகின்ற தமிழ்நாட்டில் தலைநகராம் சென்னையில் மண்டலூர் என்ற இடத்திற்கருகில் ரத்னமங்கலம், மங்களம் சர்வமங்கல மாங்கல்யம் அனைத்தும் பொருந்தியிருக்கின்ற ஸ்ரீ லக்ஷ்மி குபேரன் திருக்கோயிலை எந்த நாளும் தரிசிக்கும். இந்த கோயிலில் அப்படி என்ன விசேஷம் என்றால், வறுமையாக உள்ளவர்கள், வறியவர்கள், ஏழை எளியவர்கள் மட்டுமின்றி அவர்களுக்கு செல்வம் தேவை. செல்வம் வைத்திருப்பவர்களும் அந்த செல்வத்தை காத்து கொள்ள வேண்டாம். அதற்கேனும் இந்த குபேரனை வணங்க வேண்டும். சுக்கிரவாரம் என சொல்லப்படுகின்ற வெள்ளிக்கிழமை. சுக்கிரவாரம் யார் அதிபதி என்றால் அசுரகுரு சுக்கராச்சாரியார். இமகந்த மிருணாலாம் தைச்சானம் பரமம் குரு சர்வசாத்திர பிரவக்தாரம் பார்க்கலாம். ஆனால் சுக்கரன் ஸ்ரீரங்கம் சுக்கரன் ஸ்தலம், சுக்கரன் பூஜித்த தலம். அப்படி அந்த சுக்கர பகவான் பலமாக இருந்தால் அனைத்து செல்வங்களும் நிறையும். அதற்கு பலமாக அமைய வேண்டிய ஒரு பிரார்த்தனை குபேர வழிபாடு. இந்த குபேர வழிபாட்டுக்குரிய முறைகள் இந்த குபேரன் திருக்கோயிலில் உள்ளன. எந்த நாளும் செல்லலாம், நல்ல வண்ணம் வாழலாம் என்பதற்கு மறைபொருளாக இருந்து இத்திருத்தலத்திலே ஸ்ரீ லக்ஷ்மி குபேரன் எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார்.